மௌனமான தியாகம். ஒரு ஏழை அப்பா தன்னுடைய மகளை கடைக்கு கூட்டிட்டு போனாரு. அங்கு போனதுமே அவள் ஒரு விலை உயர்ந்த ஒரு பொம்மையை கேட்டு அடம் பிடிக்க ஆரம்பிச்சா. அவர் எதுவுமே யோசிக்காம அந்த பொம்மையை வாங்கி கொடுத்தார். அந்த பொம்மையுடைய விலை அவருடைய ஒரு மாச சம்பளம். ஆனால் அவர் எதுவும் சொல்லாமல் புன்னகையோடு வாங்கி கொடுத்தார். தன்னோட மகள் துள்ளி குதிச்சு விளையாடுறத ஆசையாக பார்த்தாரு. பல வருஷம் ஓடியது. அவரும் இறந்து போயிட்டாரு. ஒரு நாள் அவருடைய மகள் அவருடைய பீரோவை சுத்தம் பண்ணும்போது அவருடைய டைரி கிடைச்சது. அந்த பொம்மை வாங்கிய தேதியை எழுதி அன்னைக்கு நடந்த நிகழ்வை அவர் இப்படி எழுதியிருந்தாரு. இன்று என் மகளுக்கு பிடித்த பொம்மையை வாங்கிவிட்டேன். அதன் விலையை கொடுக்க என் கை கடிகாரத்தையும் மதிய உணவையும் தியாகம் செய்தேன். இன்று பசியோடு இருந்தாலும் அவள் சிரிப்பை பார்த்த போது வயிறு நிறைந்து விட்டது. இப்படி அவர் எழுதியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவள் தன்னுடைய விலை உயர்ந்த ஆடையை பார்த்தாள். தன்னோட கையில விலை உயர்ந்த வாட்ச் கட்டியிருந்தா. இப்ப அவள் நல்ல வசதியாக இருக்கா. இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அப்பா பண்ண தியாகம். அவர் சாப்பிடாம இருந்த நாட்கள். இது எல்லாமே அவளுடைய ஞாபகத்துக்கு வந்தது. நம்ம அனுபவிக்கிற வாழ்க்கை இந்த சுகங்கள் எல்லாமே என் அப்பாவுடைய பசி என்று அவள் புரிந்து கொண்டாள். பெற்றோர்கள் நமக்காக செய்யும் பல தியாகங்கள் அவர்கள் வாழும் வரை நமக்கு தெரிவதே இல்லை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருக்குறள் சீரீஸ் கதை போய்கிட்டு இருக்கு. அதையும் முழுசா கேளுங்க. கீழே லிங்க் கொடுத்திருக்கேன்.